இதுல சொல்லப்பட்டு பாருங்க இது வேற மாதிரி இருக்கும். எனக்கு அன்னைக்கு 3 விதமானது வந்துச்சு. ஒரே நேரத்துல நான் 3 எடுத்துக்கிறோம். சரி பாருங்க, நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவர்களாக இருப்பீர்கள். நீதி நிமித்தம்னா எது? இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை கொஞ்சம் அறிந்து கொள்ளணும். அதுக்காக நான் உங்களுக்கு பேசுறேன். ஏன்னா அந்த பாடுகள்னா யார் மூலமா வருகிறது, எதனால் வருகிறது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் என்ன பாடுகள் பட்டாங்க? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான் பாடுபட்டாங்க. அவங்க பாவத்துக்கு பாடுபடல, அவங்க அக்கிரமங்களுக்கு பாடுபடல. அதெல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டாயிற்று. இதை சொல்லுவதற்காக பாடுபட்டார்கள். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான பாடு. நீதி நிமித்த பாடு, கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் என்று நீங்க நிறைய பவுல் எழுதியிருப்பார். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இப்படி இருப்பதற்காக நான் பாடுபட்டேன். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் பாடுபட்டேன். ராஜாவுக்கு முன்பாக ஜெயில போயிருப்பார். எதுக்காக? ராஜாவுக்கு அங்க அகிரிப்பா ராஜாவுக்கு சுவிசேஷம்